அத்தியாயம் 43 இன்குபஸ் நிலவரையில் சக்குபஸ்கள் இல்லை. ஒரு உயிரினம் வாளை சுழற்றியது. கருப்பு அங்கி அணிந்து முகத்தில் கருப்பு முகமூடி அணிந்திருந்ததால் அது யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. அவன் ஏந்திய வாளால் ஓர்க்ஸ் அடித்துச் செல்லப்பட்டன. நான் அருகில் அமர்ந்து அமைதியாக காட்சி நடப்பதை பார்த்துக் கொண்டிருந்தேன். கருப்பு நிறத்தில் மூடப்பட்டிருந்த அந்த உருவம் ஓர்க்ஸைக் கொன்றுவிட்டு என்னை நோக்கி தலையசைத்தது. அது டைகர். நானும் டைகரை நோக்கி தலையசைத்தேன். டைகரின் அபாரமான போர் சக்தியை புறநிலையாக அளவிட நான் நிலவரைக்குள் நுழைந்தேன். குறைந்தபட்சம் ஓர்க்ஸ் வரை டைகர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவற்றைக் கொல்ல முடியும். உண்மையில் டைகர் தற்போது 4- நட்சத்திரம் அல்லது பிரேங்கில் இருந்தார். பிரேங் ஓர்க்ஸை சமாளிப்பது மிகவும் எளிதாக இருந்தது. இருப்பினும் இப்போது செய்தது போல் டைகரால் ஓர்க்ஸின் கூட்டத்தை எளிதில் விரட்ட முடியும் என்று நான் நினைக்கவில்லை. ஓர்க்ஸ் கூடினாலும் அது உடனடியாக நடக்கும். தரவரிசையில் 2 தரவரிசை வித்தியாசம் மட்டுமே இருந்ததால் எனக்கு எச்சரிக்கையான மனம் இருந்தது. ஆனால் அது என்னுடைய ஆதாரமற்ற கவலை. இருப்பினும் ஒரு சிக்கல் இருந்தது. டைகர் என்பது முழுக்க முழுக்க கருப்பு எலும்புகளால் ஆன எலும்புக்கூடு. வழக்கமான வெள்ளை எலும்புக்கூடுகளுடன் ஒப்பிடும்போது ஒரு குறிப்பிடத்தக்க இருப்பு. இப்போதைக்கு முடிந்தவரை கவனத்தை ஈர்ப்பதை நான் தவிர்க்க வேண்டியிருந்தது. எனவே டைகரின் தோற்றத்தை ஒரு மேலங்கி மற்றும் முகமூடியால் முழுவதுமாக மறைக்க ஒரு தீர்வைக் கொண்டு வந்தேன். கருப்பு எலும்புகளை எளிதாக மறைக்க நான் டைகருக்கு ஒரு கருப்பு அங்கி மற்றும் முகமூடியை அணிவித்தேன். டிமன் வாளை பிடித்திருந்த கையில் கையுறைகளையும் அணிவித்தேன். இப்போது டைகர் ஒரு சரியான எலும்புக்கூடாக இருந்தது. அந்த நிலையில் டைகரை பார்த்தது எனக்கு பெருமையாக இருந்தது. அடுத்து நாம் எங்கு செல்ல வேண்டும்? அதைப் பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் போது டிங்! என் ஸ்மார்ட்போன் அலாரம் அடித்தது. நான் உடனடியாக அலாரத்தின் உள்ளடக்கங்களை சரிபார்த்தேன். டெம்ப்டேஷன் ஆப் இல்லுஷன் நிலவரையின் உரிமையாளரான அஸ்மோ மாஸ்டரிடம் ஆதரவை கோரியுள்ளார். ஆமா, அஸ்மோ என்பவன் சக்குபஸ் நிலவரையை வழிநடத்தும் அசுரன். கடந்த முறை போலவே அவன் ஆதரவைக் கோரினான். சரி, அவன் முதலில் என் கீழ் வந்தான், அதனால் நான் கொஞ்சம் கருணை காட்ட வேண்டும். அஸ்மோ எனக்கு கீழே நுழைந்தாலும் ஒரு விசித்திரமான விஷயம் என்னவென்றால் அஸ்மோஸ் நிலவரை ரேடன் கண்டத்தில் இல்லை. அது வேறு பரிமாணத்தில் இருப்பதாக திரையில் சுட்டிக்காட்டப்பட்டது. அது வேறொரு பரிமாணத்தில் இருந்தாலும் அவர் இன்னும் ஒரு விசுவாசமான வேலைக்காரன். என் கட்டளையின் கீழ் இருந்த அனைத்து அசுரர்களும் விசுவாசமானவர்கள், ஆனால் அஸ்மோவும் விதிவிலக்கல்ல. இல்லை, நீங்கள் கூர்ந்து கவனித்தால் அவர் உண்மையிலேயே ஒரு விசுவாசமான பையன். நான் ஒரு முறை ஒரு இன்குபஸைக் கொண்டு வந்தேன், அது எங்கும் செல்ல முடியாததாக இருந்தது. அவன் தன் கைகளில் ஒரு தோழனை வைத்திருந்தான், ஆனால் அஸ்மோ மகிழ்ச்சியடைந்த ஒரு எச்சரிக்கை ஒலித்தது. மற்றவர்களைப் பற்றி எனக்குத் தெரியாது, ஆனால் நிச்சயமாக நட்புறவு நிரம்பி வழிந்தது. நான் தொடர்ந்து இன்குபஸை பயன்படுத்தினால் தோழர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும், இதனால் நிலவரையே பலப்படும். இப்போதும் கூட போர் சக்தியை கருத்தில் கொண்டு டைகரால் முன்பு போலவே ஆதரவு கோரிக்கையை எளிதாக கையாள முடியும். எப்படியிருந்தாலும் இன்குபஸ்கள் ஒரு போர் இனம் அல்ல. அப்படி நினைத்துக்கொண்டே நிலவரை ஆதரவு சிறினை திறந்தேன். இந்த நேரத்தில் நான் எப்படி உதவ வேண்டும்? படைகளை அனுப்புவது என்பது ஒரு கட்டாயமாக இருந்தது. நானும் இரத்தினங்களுடன் ஆதரிக்க விரும்பினேன், ஆனால் தற்போது எனக்கும் இரத்தினங்கள் தீர்ந்து போயிருந்தன. இரத்தினக் கற்கள் வாங்கும் வரம்பும் நீக்கப்பட்டது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக இரத்தினங்களை ரீசார்ஜ் செய்ய வேண்டியிருந்தது. ஆனால் கடந்த முறை இரத்தினத்தின் விலை இரட்டிப்பாகியது. முதலில் 5000 இரத்தினங்களுக்கு 55,000 ரூபாய் விலை இருந்தது. ஆனால் இப்போது அது 11,000,000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. உடனடி கட்டணம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த முறை லாபம் வரும்போது கொஞ்சம் பணம் செலவழிக்க வேண்டும். இது வெறும் ஒரு எளிய விளையாட்டு அல்ல. அது நடைமுறையில் யதார்த்தத்தைப் போலவே இருந்தது. நிலவரை பலமாக மாறினால் நானும் பலமாகி விடுவேன். அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தைச் செலவழிக்க திட்டமிடவில்லை. நான் ஒரே நேரத்தில் ஒரு பெரிய தொகையைச் செலுத்த நினைத்தேன். கடந்த முறை போல இந்த விளையாட்டு இரத்தினக் கட்டணங்களைத் தடுக்கும் என்பதால் நான் வரம்பு வரை பணம் செலுத்த வேண்டியிருந்தது. இப்போதைக்கு இரத்தின ஆதரவு இல்லாமல் துருப்புக்களை அனுப்பலாம். நான் தான் எடிசாவை போன தடவை அனுப்பினேன்.
இந்த தடவை டெட்னைட்டை அனுப்புறது எப்படி இருக்கும்? தவிர எடிசா இப்போது நிறைய வேலைகளில் பிஸியாக இருப்பதாகத் தோன்றியது. கூடுதலாக அவர் உளவுப் பிரிவு என்ற ஒரு பிரிவை நிறுவி இயக்கி வந்தார். எடிசாவை பார்த்ததும் என் முகத்தில் இயல்பாகவே ஒரு புன்னகை உருவானது. நான் ஒரு நல்ல நிர்வாகியைத் தேர்ந்தெடுத்தேன். 3- நட்சத்திர சக்குபஸ் நிர்வாகியாகத் தொடங்கி இப்போது 6- நட்சத்திர சக்குபஸ் டஞ்சியனை மேற்பார்வையிடுகிறார். பொறுப்பில் இருந்தவர் வேறு யாருமல்ல, எடிசா. குறிப்பாக அவளை ஒரு பணிக்கு அனுப்பிய பிறகு தேவையில்லாமல் அவளுக்கு சுமையை ஏற்படுத்த நான் விரும்பவில்லை. சொல்லப்போனால் புதிய தொகுப்பு எதுவும் வெளிவரவில்லையா? தொகுப்பு கொள்முதல்கள் மூலம் நான் எடிசாவின் மதிப்பீட்டை 3 நட்சத்திரங்களிலிருந்து 6 நட்சத்திரங்களாக உயர்த்தினேன். துரதிர்ஷ்டவசமாக அவளை 7 நட்சத்திரங்களாக உயர்த்த எந்த தொகுப்பும் கிடைக்கவில்லை. இது தொடர்ந்தால் நான் சோல் ஸ்டோன்களை தனியாக சேகரிக்க வேண்டுமா? கடந்த முறை நான் அப்ரைன் பேக்கேஜை வாங்கிய போது அதன் உள்ளடக்கங்கள் ஒவ்வொரு ரேங்கிற்கும் பொருத்தமான சோல் ஸ்டோன்களால் ஆனவை. இப்போது எடிசாவை மேம்படுத்த 6- நட்சத்திர ரேங்கிற்கு சோல் ஸ்டோன்கள் இருக்க வேண்டியிருக்கும். எப்போதாவது ஒரு பார்சல் வெளியே வந்தால் நான் அதை உடனே வாங்கிவிடுவேன். இல்லையென்றால் நான் இந்த சோல் ஸ்டோன்களைத் தேட வேண்டியிருக்கும். அந்த எண்ணத்துடன் என் நிலவரையில் உள்ள அரக்கர்களின் பட்டியலை நோக்கி என் பார்வையை திருப்பினேன். நான் தற்காலிகமாக டெட்னைட்டை திரும்பப் பெறலாம். நிலவரை தற்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நன்றாக வளர்ந்து கொண்டிருந்தது. நான் டெட்னைட்டை கிளிக் செய்து டிஸ்பாட்ச் பட்டனை அழுத்தினேன். டெட்னைட்டை அஸ்மோஸ் நிலவரைக்கு அனுப்பிய பிறகு வெளியேறும் பொத்தானை அழுத்தவிருந்தபோது ஒரு புதிய அலாரம் தோன்றியது. கூடுதல் பணி ஒதுக்கப்பட்டது. கூடுதல் பணியா? எனக்கு ஒரு பணி கிடைத்து நீண்ட நாட்களாகிவிட்டன. கடைசியாக ஒரு அவசர பணி இருந்தபோது நான் எடிசா பெயரை மாற்றினேன். கூடுதல் லீஸ் ஐ அனுப்பவும். வெகுமதி ஆர்ச்லீஸ் கான சிறப்பு அப்ராங் தொகுப்பை வாங்குவதற்கான அங்கீகாரம். இல்லை, இதன் அர்த்தம் என்ன? இது மேம்படுத்தல் அல்ல, ஆனால் ஒரு உயர்தர தொகுப்பை வாங்குவதற்கான அதிகாரத்தை வழங்குவதாகும். இன்னும் உயர்தர தொகுப்புகள் முழுமையாக மறைந்துவிடவில்லை. இதை அதிர்ஷ்டம்னு சொல்லலாமா வேண்டாமா? இது ஒரு சாதாரண விளையாட்டாக இருந்திருந்தால் செயலியில் வாங்குவதற்கான அதிக அழுத்தம் என்னை நீண்ட காலத்திற்கு முன்பே நிறுத்த வழிவகுத்திருக்கும். நிச்சயமாக இது ஒரு சாதாரண விளையாட்டு அல்ல, எனவே நான் புகார் செய்யாமல் அலார உள்ளடக்கத்தை பின்பற்றினேன். என் கை உடனடியாக லிச்சை கிளிக் செய்தது. எப்படி இருந்தாலும் லிச்சிற்கு இப்போது அதிகம் செய்ய வேண்டியதில்லை. ஒரு பாதுகாவலர் பணி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் நிலவரை தற்போது அமைதியான காலகட்டத்தில் இருந்தது. 24/7 பணியில் ஒரு பாதுகாவலர் இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆமாம், நீங்களும் டெத்னைட்டுடன் போங்க. இதேபோல் நான் லிச்சை டெம்பேஷன் ஆப் இல்லுஷன் நிலவரைக்கு அனுப்பினேன். டெத்னைட் மற்றும் லிச் இரண்டையும் அனுப்பிய பிறகு நான் வெளியேறும் பொத்தானை அழுத்தினேன். கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் அது எப்போதும் நல்ல பலன்களைத் தந்தது. எனவே டெத்னைட் மற்றும் லிச்சை அனுப்பும்போது எனக்கு ஒரு சிறிய எதிர்பார்ப்பு உணர்வு ஏற்பட்டது. நான் என் ஸ்மார்ட் போனை மீண்டும் என் பாக்கெட்டில் வைத்துவிட்டு டைகர் இடம் பேசினேன். போகலாம் டைகர். டைகர் தலையசைத்துவிட்டு என் பின்னால் சென்றான். டெம்டேஷன் ஆப் இல்லுஷன் என்ற நிலவரையின் உரிமையாளரான ஆஸ்மோ இந்த நாட்களில் தனது மனதில் நிறைய விஷயங்களைக் கொண்டிருந்தார். அந்த மனிதர்கள் மீண்டும் நம் நிலவரைக்குள் எட்டிப் பார்க்கிறார்கள். கடந்த முறை போலல்லாமல் மனிதர்கள் வெளிப்படையாக வேவு பார்க்கவில்லை. இருப்பினும் முன்பை விட வித்தியாசமான ஒரு விரும்பத்தகாத உணர்வு இருந்தது. அவர்கள் அவற்றை ஆராய முயற்சிப்பது போல. ஏதோ ஒரு தந்திரம் இதில் இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் மீண்டும் உதவி கேட்க வேண்டுமா? கடந்த முறை அஸ்மோ உதவி கேட்டு நெருக்கடியை எளிதில் சமாளித்தார். உதவி பெற்ற பிறகு உதவி வழங்கிய பெரியவரின் கட்டளையின் கீழ் தன்னை விருப்பத்துடன் ஒப்படைத்த அஸ்மோ அவர்தான். மேலும் அந்த பெரிய மனிதர் அவருக்கு தினசரி உணவுப் பொருட்களைக் கூட வழங்கினார். அஸ்மோஸ் பார்வை இன்குபஸில் ஒன்றை நோக்கித் திரும்பியது. அவன் முதலில் இங்கு வந்தபோது அந்த இன்குபஸ் மிகவும் கலகக்காரனாக இருந்தான். ஆனால் இப்போது அவன் மிகவும் பணிவாகிவிட்டான். உண்மையில் இன்குபஸை வழங்கியவர் மிகவும் உயர்ந்தவர், கருணையுள்ளவர். அஸ்மோ மீண்டும் உதவி கேட்டால் கருணைத் தொடுதல் மீண்டும் ஒரு முறை நீட்டிக்கப்படும். இருப்பினும் அவரால் எப்போதும் இப்படியே தொடர முடியவில்லை. இந்த முறை
அந்த மகானின் உதவியுடன் மீண்டும் ஒருமுறை நெருக்கடியை வெற்றிகரமாகச் சமாளித்தேன். அஸ்மோ உறுதியான முகபாவத்துடன் நிலவரையை சேன் செய்தார். என்னுடைய நிலவரையின் நிர்வாக உரிமைகளை நான் அந்த பெரியவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் அஸ்மோஸின் முடிவு. அதிகாலையில் சூரியன் இன்னும் அடிவானத்திற்கு கீழே மறைந்திருந்தது. சுற்றுப்புறம் குளிர்ந்த இருளில் சூழப்பட்டிருந்தது. எந்த வெளிச்சமும் இல்லாதது தனிமையான பாழடைந்த நிலையை மேலும் அதிகப்படுத்தியது. நம்பிக்கையற்றதாக தோன்றியது. அது ஒரு அமைதியான நேரம். ஆயுதமேந்திய வேட்டைக்காரர்கள் தங்கள் நிலைகளை எடுக்கத் தொடங்கி அமைதியை கலைத்ததால் மட்டுமே இடையூறு ஏற்பட்டது. அவர்கள் பீனிக்ஸ் கில்டைச் சேர்ந்த வேட்டைக்காரர்கள் முன்பு அவர்களால் அழிக்கத் தவறிய ஒரு நிலவரையை கைப்பற்ற தயாராகி வந்தனர். இலக்கு இன்குபஸ் நிலவரை. கில்ட் மாஸ்டரின் மகன் சகன் உள்ளே நுழைந்து ஒரு பயங்கரமான அனுபவத்தை அனுபவித்தார். இப்போது பீனிக்ஸ் கில்ட்டின் வேட்டைக்காரர்கள் மீண்டும் அந்த நிலவரையை கைப்பற்ற தயாராகி வந்தனர். இந்த வெற்றிக்கான தாக்குதல் குழுவை வழிநடத்தியது ஏரேங் வேட்டைக்காரர் சிவனேசன். அவர் ஒரு கடுமையான முகபாவத்துடன் கூடியிருந்த வேட்டைக்காரர்களை பார்த்து, அனைவரும் தயாராகுங்கள் என்று கத்தினார். இந்த முறை அவர்கள் சோதனை செய்ய திட்டமிட்டிருந்த நிலவரை அதன் நிர்வாக அமைப்பில் தனித்துவமானது. அது ஒரு இன்குபஸ் நிலவரையாக இருந்தாலும் நிலவரையின் உரிமையாளர் ஒரு சக்குபஸ் என்று சந்தேகிக்கப்பட்டது. ஏராளமான இன்குபஸ்களுக்கு மத்தியில் ஒரே ஒரு சக்குபஸ் மட்டுமே இருந்தது. அதைப் பற்றி கேள்விப்பட்டதும் கூட விசித்திரமாகத் தோன்றியது. மேலும் சக்குபஸின் மதிப்பிடப்பட்ட தரவரிசை வியக்கத்தக்க ஏஸ் தரவரிசையாக இருந்தது. பொதுவாக வெற்றி பெறும்போது தரவரிசையை உயர்த்துவதே போக்கு, ஆனால் குறைந்தபட்சம் அது தரவரிசை என்று கூறப்பட்டது. அதிர்ஷ்டவசமாக அவர்களின் தாக்குதல் முறை நேரடி மோதலல்ல. முன்னர் சென்ற முன்னோக்கிய குழுவின் தகவலின்படி அவர்கள் மனக்கட்டுப்பாட்டை அடிப்படையாக கொண்ட ஒரு வசீகரிக்கும் திறனை பயன்படுத்தி வேட்டைக்காரர்களை மயக்கிக் கொண்டிருந்தனர். பிரச்சனை என்னவென்றால், இந்த வசீகரம் வெறும் ஒரு எளிய விளைவு அல்ல. எனவே இந்த நிலவரையின் உரிமையாளர் ஏஸ் தரத்தைச் சேர்ந்தவர் என்று கில் தலைமை சந்தேகித்தது. எல்லோரும் கவனம் செலுத்துங்கள், வேட்டைக்காரர்களிடம் சிவனேசன் கத்தினார். பின்னர் நிலவரை கண்டறிதல் திறன்களில் நிபுணத்துவம் பெற்ற வேட்டைக்காரனிடம் தனது வாயைத் திறந்தார். நிலவரைக்குள் நிலைமை எப்படி இருக்கிறது? கடந்த முறை முன்னேறிய குழு தேடுதல் பணியில் ஈடுபட்டபோது சக்குபஸின் இருப்பை அவர்கள் தவறவிட்டனர். எனவே இந்த முறை கில் சிறப்பு கண்டறிதல் திறன்களைக் கொண்ட ஒரு வேட்டைக்காரனை இணைத்தது. ஏதேனும் குறிப்பிட்ட பிரச்சினைகள் உள்ளதா என்று சிவனேசன் கேட்டார். ஆனால் வேட்டைக்காரன் தலையை ஆட்டினான். விசித்திரமானது. என்ன? சரி, இன்குபஸ்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி உள்ளன, ஆனால் சக்குபஸின் இருப்பை என்னால் உணர முடியவில்லை. சிவனேசன் அந்த வார்த்தைகளைப் பற்றி ஒரு கணம் யோசித்தார். கடந்த முறை முன்னேறிய குழு பலமுறை தேடியது. ஒவ்வொரு முறையும் சக்குபஸ் இல்லை என்று அவர்கள் முடிவு செய்தனர். இதன் விளைவாக முழு தாக்குதல் குழுவும் முழுக்க முழுக்க ஆண் வேட்டைக்காரர்களால் ஆனது. இதன் விளைவாக ஒரு பேரழிவு தோல்வி ஏற்பட்டது. நிச்சயமாக நிலவரையின் உரிமையாளர் அவர்களை விசித்திரமாக காப்பாற்றியதால் இது சாத்தியமானது. ஆனால் இப்போது கண்டறிதல் திறன்களை பயன்படுத்தினாலும் சக்குபஸின் இருப்பு பற்றிய உணர்வு இல்லை. அது தொந்தரவாக மாறி வருகிறது. அது அதன் இருப்பை அழிக்குமா? ஒருவரின் இருப்பை சுதந்திரமாக மறைக்கும் திறனைக் கருத்தில் கொண்டால் அது ஒரு எளிய அரக்கன் அல்ல. சிவனேசன் தனது சுற்றுப்புறங்களை ஆய்வு செய்தார். இந்த தாக்குதல் குழுவில் இருந்த வேட்டைக்காரர்கள் அனைவரும் ஏஸ் ரேங்க் அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள். பாதிக்கும் மேற்பட்டவர்கள் ஏ ரேங்க் வேட்டைக்காரர்கள் கூட. பீனிக்ஸ் கில் எவ்வளவு முழுமையாக தயாரித்திருந்தது என்பதற்கு இது ஒரு சான்றாகும். மேலும் சக்குபஸ் மற்றும் இன்குபஸை எதிர்கொள்ள மானா கையாளுதலை எதிர்க்கும் திறன் கொண்ட கலைப்பொருட்கள் மீது அவர்கள் கவனம் செலுத்தினர். அதனுடன் தொடர்புடைய பஃப்களை பயன்படுத்தக்கூடிய வேட்டைக்காரர்களையும் அவர்கள் சேர்த்துக் கொண்டனர். இந்த அளவிலான தயாரிப்பில் சக்குபஸின் வசீகரிக்கும் திறமை பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தாது என்று தோன்றியது. எல்லோரும் இறுதி சோதனையை செய்யுங்கள். எதிராளி மனத்திறன்களில் நிபுணத்துவம் பெற்றவராக இருந்தாலும் உங்கள் உபகரணச் சரிபார்ப்பை புறக்கணிக்காதீர்கள். இப்போது சிறைக்குள் நுழையும் நேரம் நெருங்கிவிட்டது. சிவனேசன் வானத்தை பார்த்தார். சூரியன் படிப்படியாக உதயமாகி விடியலின் இருளை விலக்கிக் கொண்டிருந்தது.
வெளிச்சம் படிப்படியாக சுற்றுப்புறத்தை ஒளிரச் செய்து கொண்டிருந்தது. சிறிது நேரத்திற்கு முன்பு முன்னோக்கிச் செல்லும் பாதையை இருள் அடைத்தது போல் உணர்ந்தால் இப்போது நம்பிக்கையான எதிர்காலம் மட்டுமே காத்திருப்பது போல் தோன்றியது. வானத்தை பார்த்துக் கொண்டிருந்த தலையை தாழ்த்தினார் சிவனேசன். விரைவில் நிலவரைக்குள் நுழைய வேண்டிய நேரம் இது. எந்தக் காரணமும் இல்லாமல் அவன் தன் மணிக்கட்டில் இருந்த கடிகாரத்தை பார்த்தான். எல்லோரும் இப்போதே நிலவரைக்குள் நுழையுங்கள். அத்தியாயம் 44 நிலவரையின் உண்மையான மாஸ்டர். மேலே இருந்த பரந்த வானம் இருண்ட மற்றும் அடக்குமுறை கூரையாக மாறியது. இனிமேல் அவர்கள் நிலவரைக்குள் இருந்தனர். தாக்குதல் குழு வேட்டைக்காரர்கள் எச்சரிக்கையுடன் நுழைந்ததால் அவர்கள் நுழைந்த நுழைவாயில் சீல் வைக்கப்பட்டது. எந்தவொரு ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாத்துக் கொண்டனர். அவர்களை வழிநடத்தி சிவனேசன் தனது கையை உயர்த்தினார். எல்லோரும் நிறுத்துங்கள். கேப்டன் சிவனேசன் நிலவரைச் சூழலை ஆய்வு செய்தபோது தாக்குதல் குழு வேட்டைக்காரர்கள் தங்கள் தடங்களில் நின்றனர். இது ஒரு இன்குபஸ் நிலவரை. இது இந்த உயிரினங்களின் வாழ்விடத்திற்கு ஏற்ற குளிர் இருள் மற்றும் மறைக்கப்பட்ட ஆசைகளின் உணர்வை வெளிப்படுத்தியது. பளிங்குச் சுவர்களில் இருந்து அழகிய அலங்காரங்களுடன் இணைந்த அமைதி யாரையும் கவரும் அளவுக்கு போதுமானதாக இருந்தது. உண்மையில் இன்குபஸ். அவை மனிதர்களுக்கு எவ்வளவு கவர்ச்சிகரமானதாக இருந்தாலும் உட்புறம் அழகால் கவனமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இருண்ட கூரையில் ஒரு வயதான சரவிளக்கு இருந்தது. அது பல்வேறு ரத்தினங்களுடன் தங்க ஒளியை வீசியது. சிவனேசன் எதிர்பாராத விதமாக அந்த விஷயம் அவனுக்கு பிடித்தது. ஒருவேளை திடத்தங்கம். தங்க நிறங்களாலும் பல்வேறு நகைகளாலும் அலங்கரிக்கப்பட்ட சரவிளக்கை பார்த்த சிவனேசன் முணுமுணுக்காமல் இருக்க முடியவில்லை. சரவிளக்கு சந்தேகத்திற்கு இடமின்றி அழகாக இருந்தது. மேல்நோக்கி எழும்பிய தீபங்கள் நிலவரைகளுக்கு ஒளியின் ஒரே ஆதாரமாக செயல்பட்டன. இருளிலும் கூட ஒளி மற்றும் நிழலின் நுட்பமான நடனத்தை நிகழ்த்தின. அந்தக் காட்சி மிகவும் அழகாக இருந்தது. அது மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கலாம். தரையில் இருந்த ஆடம்பரமான கம்பளத்தையும் மேஜையில் இருந்த தங்க நாணயங்கள் மற்றும் நகைகளையும் கருத்தில் கொண்டு நிலவரை உயர் ரகப் பொருட்களால் நிரம்பியிருந்தது. சிவனேசன் கூட அந்த அழகில் மயங்கிப் போனார். அவருக்கு கீழே இருந்த வேட்டைக்காரர்களும் வித்தியாசமாக இல்லை. இதற்கெல்லாம் எவ்வளவு செலவாகும்? இந்த நிலவரை ஒரு உண்மையான ஜாக்பாட். எல்லோரும் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை கற்பனை செய்தனர். இந்த நிலவரையை மட்டும் அவர்கள் கைப்பற்றினால் இந்த பொருட்கள் அனைத்தும் அவர்களுடையதாகிவிடும். இந்த தாக்குதலில் பங்கேற்ற வேட்டைக்காரர்கள் கிட்டத்தட்ட 50 பேர், கணிசமான படை. ஆனாலும் இவ்வளவு புதையல் மட்டுமே நிலவரையின் நுழைவாயிலை அலங்கரித்தது. நிலவரை மையத்தில் என்ன அதிசயங்களை காண முடிந்தது? கொள்ளையடித்ததை இங்குள்ள வேட்டைக்காரர்களிடையே பகிர்ந்து கொண்டாலும் அது ஒவ்வொரு நபருக்கும் ஒரு கணிசமான வெகுமதியாக இருக்கும். அனைவரும் நம்பிக்கையான எண்ணங்களால் ஈர்க்கப்பட்டனர். சூழல் மிகவும் மகிழ்ச்சியாக மாறிய போது சிவனேசன் மீண்டும் அமைதியடைந்தார். அனைவரும் கவனம் செலுத்துங்கள். ஒரு கணம் அலட்சியம் காட்டினால் மரணம் கூட நேரிடும். சிவனேசன் கூச்சலிட்டார். உற்சாகமான மனநிலையை உடைத்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் நிலவரையை வென்றவுடன் இந்த பொக்கிஷங்கள் இயற்கையாகவே அவர்களுடையதாகிவிடும். அனைத்து பஃவகை வேட்டைக்காரர்களே, உங்கள் திறமைகளை செயல்படுத்துங்கள். தெரியாத ஒரு நிலவரையில் முன்னேறும் குழுவின் அனுபவத்தை நம்பி அவர்கள் முன்னேறுவதைத் தவிர வேறு வழியில்லை. முன்னேறும் குழுவின் கூற்றுப்படி இந்த அழகான இடத்தைப் பார்த்தது அவர்களையும் கூட கவர்ந்தது. அவர்களின் நினைவு அந்த இடத்தை மட்டுமே எட்டியது. அவர்கள் உடனடியாக சக்யூபஸ் மற்றும் இன்குபஸ் வசீகரத்தின் கீழ் விழுந்துவிட்டதாக கூறினர். ஆனால் இந்த முறை பீனிக்ஸில் வேட்டைக்காரர்கள் முழுமையாக தயாராக இருந்தனர். அவர்களிடம் மானா கையாளுதலை எதிர்க்கும் கலைப்பொருட்கள் இருந்தன. மேலும் அத்தகைய தாக்கங்களை எதிர்க்கும் திறன்களைக் கொண்ட வேட்டைக்காரர்கள் உற்சாகத்தை வழங்குவதற்காக இருந்தனர். மேலும் அரிய தெய்வீக சக்தியை பயன்படுத்தக்கூடிய ஒரு வேட்டைக்காரன் கூட இருந்தான். இந்த தாக்குதல் குழு பீனிக்ஸ் ஹில்லின் நிலவரையை கைப்பற்றும் உறுதியை பிரதிபலித்தது. இப்போது சக்யூபஸின் வசீகரம் தொடங்கவிருந்ததால் அவர்கள் எதிர்க்கத் தயாராக இருந்தனர். இருப்பினும் சக்யூபஸ் மட்டுமே சவாலாக இருக்காது, இன்னும் வரவிருக்கும் வாய்ப்பு அதிகம். பயங்கரமான அழகு நிறைந்த நிலவரை சிவனேசன் மற்றும் வேட்டைக்காரர்கள் முன்னேறத் தொடங்கியதற்காக காத்திருந்தது. ஆனால் அது மிகவும் அமைதியாக இருந்தது.
அவர்களின் முதுகுத்தண்டில் நடுக்கத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு. அந்த இடமே இறந்துவிட்டதாகவும் அமைதியை மட்டுமே விட்டுச் சென்றதாகவும் உணர்ந்தேன். சிவனேசன் தனது பாதுகாப்பை கைவிடாமல் முன்னோக்கிச் சென்றார். விரைவில் ஒரு பெரிய கதவு தோன்றியது. அந்த கதவு சிக்கலான வடிவங்களைக் கொண்டிருந்தது. மேலும் கைப்பிடி தங்க சரவிளக்குகளால் ஆனது. ஒரு வேட்டைக்காரன் நெருங்கி வந்து தனது வாளால் கைப்பிடியை லேசாக வெட்டினான். எதுவும் நடக்கவில்லை. எதுவும் நடக்கவில்லை என்பதை உறுதி செய்து சிவனேசன் கைப்பிடியை பிடித்து திருப்பினான். கிரீக்! சற்று சத்தத்துடன் கதவு திறந்தது. 3 வேட்டைக்காரர்கள் அந்த திறப்பின் வழியாக உள்ளே நுழைந்தனர். அவர்கள் நிலவறைக்குள் வழிநடத்துவதற்கும் வேவு பார்ப்பதற்கும் பொறுப்பான ரேஞ்சர்களாக இருந்தனர். ஒருவேளை இதுவரை எதுவும் நடக்காததால் பதற்றம் தணிந்தது போல் தோன்றியது. 3 ரேஞ்சர்களும் எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் கதவு விரிசல் வழியாக நுழைந்து உடனடியாக தங்கள் அழிவை எதிர்கொண்டனர். ஸ்வூஷ்! காற்றில் ஏதோ சுழன்று ஏதோ ஒன்று தாக்கப்படுவது போன்ற சத்தம் கேட்டது. அந்த சத்தத்துடன் 3 ரேஞ்சர்களின் உடல்களும் சரிந்து விழுந்தன. யாரோ ஒருவர் 3 பேர் தங்கள் கண்முன்னே இறப்பதைப் பார்த்து சபித்தார். நிலைமையை நன்கு புரிந்து கொள்ள சிவனேசன் ஆய்வு செய்தார். விரைவில் ஒரு இருப்பு தோன்றியது. டெத்னைட்! ஒரு டெத்னைட், ஒரு ஏ வகுப்பு அசுரன் தோன்றினான். இங்கே டெத்னைட் இருக்குன்னு யாரும் என்கிட்ட சொல்லலையே. அடப்பாவிகளா, மொத்தமா என்ன கோர்த்து விட்டீங்களாடா? தாக்குதல் குழு வேட்டைக்காரர்களில் ஒருவர் விரக்தியுடன் கூச்சலிட்டார். அவரது வார்த்தைகள் ஒரு டெத்னைட் இங்கே இருக்க முடியும் என்ற அவநம்பிக்கையை பிரதிபலித்தன. முன்னோக்கிய குழு இன்குபஸ் மற்றும் சக்குபஸ் நிலவரையை ஆதிக்கம் செலுத்துவதாக மட்டுமே குறிப்பிட்டிருந்தது. ஆனால் ஒரு டெத்னைட்டா? யாரும் அதை எதிர்பார்க்கவில்லை. டெத்னைட் ஒரு ஏ வகுப்பு அசுரன் என்றாலும் இங்கு கூடியிருந்த 50 வேட்டைக்காரர்களில் கிட்டத்தட்ட பாதி பேர் இ வகுப்பு வேட்டைக்காரர்கள் என்றாலும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருந்தது. இங்கு கூடியிருந்த வேட்டைக்காரர்கள் கொண்டிருந்த திறன்கள் டெத்னைட்ஸை அல்ல, சக்குபஸ் மற்றும் இன்குபஸை எதிர்கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டன. தலைவரே, உத்தரவு கொடுங்கள், அப்படியே ஓடிப்போய் விடுவோம். அவர்களுக்கு உடனடி பின்வாங்கல் தேவைப்பட்டது. இந்த இடம் நிச்சயமாக இன்குபஸ் நிலவரை அல்ல. திடீரென்று கண்டறியும் திறன் கொண்ட வேட்டைக்காரன் சொன்ன ஒரு கூற்று சிவனேசனின் மனதில் மீண்டும் தோன்றியது. அவர் இன்குபஸை உணர்ந்ததாக குறிப்பிட்டிருந்தார், ஆனால் சக்குபஸின் இருப்பை உணரவில்லை. ஒருவேளை அந்த வேட்டைக்காரன் சக்குபஸை கண்டுபிடிப்பதில் மிகவும் கவனம் செலுத்தியதால் டெத்னைட் இருப்பதை தவறவிட்டிருக்கலாம். இருப்பினும் அட்வான்ஸ் அணிகளின் கதையில் டெத்னைட் என்ற வார்த்தை குறிப்பிடப்படவில்லை. மேலும் அவர்கள் அருகிலேயே சக்குபஸை பார்க்க முடிந்தாலும் சக்குபஸின் நிழலின் எந்த தடயத்தையும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அது இருக்க முடியுமா? முன்னேறிய அணியை வழிநடத்தியது கில்ட் தலைவரின் மகன் சகன் மற்றும் அவரது சகோதரர் ஒப்பிலாமணி பீனிக்ஸ் கில்டில் துணை கில்ட் தலைவராக பதவி வகித்தார். கில்ட்டுக்குள் ஒப்பிலாமணி மற்றும் சகன் நல்ல உறவைக் கொண்டிருந்ததாக அறியப்பட்டது. இதுவரைக்கும் எல்லாமே வெறும் நடிப்பா? சகன்! சிவனேசன் தனது கைமுஷ்டிகளை இறுக்கிக் கொண்டார். இவை அனைத்தும் சகன் திட்டத்தின் ஒரு பகுதியாக இல்லாவிட்டால் அது அர்த்தமற்றது. இந்த தாக்குதலில் முதலீடு செய்யப்பட்ட தொகை கற்பனைக்கு அப்பாற்பட்டது. இந்த தாக்குதல் குழு எதையும் சாதிக்கவில்லை என்றால் அது சிறப்பாக இருக்கும். ஒரு கணம் தலை குனிந்தால் போதும். எந்த இருப்பும் உணரப்படவில்லை. ஆனால் முழு தாக்குதல் குழுவும் அழிக்கப்பட்டால் இப்போது விஷயம் மாறிவிட்டது. இது முதலீடு செய்யப்பட்ட தொகையைப் பற்றியது மட்டுமல்ல, தாக்குதலில் கணிசமான எண்ணிக்கையிலான ரேங்க் வேட்டைக்காரர்கள் பங்கேற்றதால் அவர்கள் முழுமையான அழிவை எதிர்கொண்டால் பீனிக்ஸ் ஹில்ஸ் கௌரவம் உடனடியாக குறையும். அப்படியானால் மிகப்பெரிய அடிக்கில் தலைவருக்கும் துணைக்கில் தலைவருக்கும் தான். அதே நேரத்தில் இந்த தாக்குதலை திட்டமிட்ட துணைக்குழு தலைவருக்கு அதிக பொறுப்புகள் சுமத்தப்படும். ஒப்பிலாமணி தனது பதவியிலிருந்து நீக்கப்பட்டால் அடுத்து யார்? பார்க்காமலேயே அது தெளிவாகத் தெரிந்தது. நிச்சயமாக இந்த திட்டத்தை திட்டமிட்டு தனது சகோதரரிடமிருந்து துணைக்குழு தலைவர் பதவியை பறிக்க முயற்சிப்பது சகன்தான். ஆரம்பத்திலிருந்தே இது அர்த்தமுள்ளதாக இல்லை. முன்னேறிய அணி எப்படி நிலவரையில் எதையும் எதிர்கொள்ளாமல் உயிர் வாழ முடியும்? ஆனால் இப்போது அவர்களுக்கு காரணம் புரிந்தது. அட்வான்ஸையும் இவ்வளவு தூரம் கூட வரவில்லை. அவர்களும் இந்த நிலையை அடையும் வரை எதையும் சந்திக்கவில்லை. பெரிய கதவு திறந்தபோதுதான் டெத்னைட் தோன்றினார். நாங்கள் ஏமாற்றப்பட்டோம். முழுமையாக ஏமாற்றப்பட்டோம்.
ஒரு வகையில் அது முதுகுத்தண்டில் நடுக்கத்தை ஏற்படுத்தியது. முன்னேறிய குழு நிலவரையின் சுற்றுச்சூழல் அமைப்பை முழுமையாக ஆராய்ந்திருக்க வேண்டும். ஆனாலும் அவர்கள் தங்கள் திட்டத்தை மிகவும் கவனமாக மறைத்து இந்த முறையில் செயல்படுத்தினர். இந்த உண்மையை நாம் விரைவில் சங்கத்திற்கு தெரிவிக்க வேண்டும். சிவனேசன் உடனடியாக வேட்டைக்காரர்களுக்கு அறிவுறுத்தினார். அனைவரும் பின்வாங்குங்கள். அமைப்பை பராமரித்து படிப்படியாக பின்வாங்குங்கள். ஒரு டெத்னைட் ஒரு ரேங்க் அசுரன். வேட்டைக்காரர்கள் டெத்னைட்டுக்கு தயாராக இல்லாவிட்டாலும் அவர்களும் ஏரேங்குடன். டெத்னைட்ஸ் தாக்குதல்களால் அவர்கள் மிகப்பெரிய அளவில் தோற்கடிக்கப்பட மாட்டார்கள் என்று விஷயம் அறிவுறுத்தியது. இருப்பினும் டெத்னைட்டுடனான சவால் மட்டுமே பிரச்சினை அல்ல. டெத் நைட்ஸ் தாக்குதல்களில் உயிரிழந்த வேட்டைக்காரர்கள் மீண்டும் நகரத் தொடங்கினர். அவர்கள் இனி மனிதர்களாக இல்லை, டெத் நைட்ஸ் திறனின் கீழ் டிமன்களாக மீண்டும் பிறந்திருந்தனர். உருவாக்கத்தை உடைக்காதீர்கள், டிமன்களை சமாளிக்கவும். சில வேட்டைக்காரர்கள் டிமன்களை சமாளிக்க நெருங்கி வந்தபோது பூம் பூம் வெடிக்கத் தொடங்கியது. டிமன்கள் தன்னைத்தானே வெடிக்க வைக்கின்றனர். இங்கு என்னதான் நடக்குது? இங்க ஒரு லிச் இருக்குது. சிவனேசன் கோபத்தில் உதட்டை கடித்தார். டெத் நைட் தோன்றியதைத் தொடர்ந்து இப்போது ஒரு லிச்சும் அங்கு இருந்தார். இது மிக மோசமான சூழ்நிலையை உருவாக்கியது. லிச்சிற்கு கார்ஸ் எக்ஸ்ப்ளோஷன் என்ற திறமை இருந்தது. இது அதன் தரத்திற்கு கீழே உள்ள அனைத்து இறக்காத அரக்கர்களையும் வெடிக்கச் செய்யும். சிலர் லிஸ் எலும்புக்கூடு வகை அரக்கர்களை மட்டுமே வெடிக்கச் செய்வார்கள் என்று நம்பினர். ஆனால் அது ஒரு தவறான கருத்து. உண்மையில் ஒரு லிஸ் டிமன்களைப் போல எந்த இறக்காத அரக்கனையும் வெடிக்கச் செய்ய முடியும். இந்த சூழ்நிலை தாக்குதல் குழு வேட்டைக்காரர்களிடையே பீதியை ஏற்படுத்தியது. டெத்னை தனது வாளைத் தொடர்ந்து சுழற்றும்போது வாளால் பலியிடப்பட்ட வேட்டைக்காரர்கள் டிமன்களாக மாறி வெடித்தனர். அது ஒரு குழப்பமான சூழ்நிலையாக இருந்தது. அட்வான்ஸ் ரீம் சுக்குபஸ் என்றார்கள். சக்குபஸ் மை ஆஸ், டெத்னைட் மற்றும் லிச்சின் கலவை. நான் அப்படி ஒரு விஷயத்தைப் பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. இந்த சூழ்நிலைக்கு நன்றி. அவர்கள் இயல்பாகவே அட்வான்ஸ் அணியை குறை கூறினர். டெத்னைட் மீது தெய்வீக தாக்குதல்களை செயல்படுத்துங்கள். அதிர்ஷ்டவசமாக தெய்வீக சக்தியை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை அறிந்த ஒரு வேட்டைக்காரன் இருந்தான். அவர்களின் தாக்குதல்கள் பயனுள்ளதாக இருந்தால் அவர்களால் தற்காலிகமாக டெத்னைட்டை அடக்க முடியும். டெத்னைட் இருளின் பண்பைக் கொண்டிருப்பதால் தெய்வீக சக்திக்கு நேர் எதிரானது. சிவனேசன் சில வேட்டைக்காரர்களுக்கு அதற்கேற்ப அறிவுறுத்தினார். அந்த சில வேட்டைக்காரர்கள் பிரகாசமான வெள்ளை ஒளியை வெளியிட்டனர். இருப்பினும் அது என்ன? டெத்னைட் கண் சிமிட்டக்கூட இல்லை. டெத்னைட் உயர்த்தியிருந்த கேடயத்தால் தெய்வீக தாக்குதல்கள் முற்றிலுமாக தடுக்கப்பட்டன. கவச உடையா? டெத்னைட் எழுப்பிய கேடயத்தில் ஒரு சக்தி வாய்ந்த கவச உடை இணைக்கப்பட்டிருந்தது. அது உண்மையிலேயே வினோதமாக இருந்தது. அதே நேரத்தில் அனைத்து வேட்டைக்காரர்களும் தங்கள் அமைதியை இழந்தனர். அமைப்பை சீரமைக்க முயற்சிக்காதே. எதுவாக இருந்தாலும் உயிர் வாழ்வதில் கவனம் செலுத்து. சிவனேசன் கத்தினான். இந்த நேரத்தில் இந்த வினோதமான இடத்தில் குறைந்தபட்சம் ஒரு நபராவது உயிர் பிழைப்பது மிகவும் முக்கியம். இந்த நிலவரை பற்றிய தகவல்களை வழங்க உயிர் பிழைப்பது மிக முக்கியமானது. இந்த இடம் நரகம் மாதிரி இருந்தது. லிக் தனது கையில் ஒரு தடிமனான பகுதியை வைத்திருந்தது. அது காவலர் நோட். வேட்டைக்காரர்கள் படையெடுக்கும் இந்த தருணம் வரை லிக் நிகழ்வுகளை பதிவு செய்வதை நிறுத்தவில்லை. வேட்டைக்காரர்கள் படையெடுக்கும் வரை லிக் பதிவு செய்வதை நிறுத்தவில்லை. டெத்னைட் பயன்படுத்திய ஒரே திறமை தான் கொன்ற வேட்டைக்காரர்களை டிமன்களாக மாற்றி பின்னர் ஒரு திறமையை பயன்படுத்தி அவர்களை வெடிக்கச் செய்வதுதான். எப்படி இருக்கு என்னும் இந்த வாசனை திரவியம் மிகவும் ஆடம்பரமானது மற்றும் உடலில் இருந்து ஒரு இனிமையான நறுமணத்தை வெளியிடுகிறது. லீச் எலும்புகளில் எண்ணெய் தடவிக்கொண்டே ஆஸ்மோ பேசினார். ஒவ்வொரு பிளவுகளிலும் எலும்புகள் முழுமையாக நிறைவுற்றிருந்தன. லிச் தலையசைத்தார். உங்களுக்கு இது பிடித்திருக்கிறது போலிருக்கிறது. இது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. லிஸ்னிம் எப்போதும் இங்கே வரவேற்கப்படுகிறார். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாருங்கள். ஆஸ்மோஸின் வார்த்தைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக லிச் மீண்டும் தலையசைத்தார். அதே நேரத்தில் லிச்சின் கை அசைந்தது.
இந்த இடம் குறைபாடற்றது. காவலர் லிச் அஸ்மோஸ் நிலவரையை பதிவு செய்த தருணம் அது. லிச்சின் எலும்புகளில் அஸ்மோ எண்ணெய் தடவிய போது அவரால் அமைதியாக வியக்க மட்டுமே முடிந்தது. லேடி எடிசா மட்டுமல்ல, எல்லோரும் வலிமையானவர்கள். அதே நேரத்தில் அவர் அந்த மாஸ்டர் மீது மரியாதை செலுத்தினார். உண்மையில் இவர் ஒரு உண்மையான மாஸ்டர். நான் அவர்களிடம் எல்லாவற்றையும் ஒப்படைக்க முடியும். மறுபுறம் அஸ்மோ ஒரு தீர்மானம் எடுத்தார். நிலவரையை வெற்றிகரமாக ஆதரித்தது மாயைகளின் தூண்டுதல். ஊடுருவல்காரர்களை வெற்றிகரமாக விரட்டியடித்தது. கூடுதல் பணிகளை வெற்றிகரமாக முடித்தார். நீங்கள் லிச்சேஜ் விளம்பர போனஸ் தொகுப்பை ஒருமுறை வாங்கலாம். டெம்ப்டேஷன் ஆப் இல்லுஷன்ஸ் என்ற நிலவரையின் உரிமையாளரான ஆஸ்மோ தனது நிலவரையை எஜமானருக்கு அர்ப்பணிக்கிறார். முதல் முறையாக 2 பரிமாணங்களிலும் நிலவரைகளைக் கொண்ட ஆட்சியாளர் ஆனார். ட்ரூ டஞ்சியன் மாஸ்டர் எக்ஸ் என்ற பண்பை பெற்றார். இந்த பண்பின் காரணமாக பின்வரும் அமைப்புகள் இப்போது கிடைக்கின்றன. டஞ்சியன் மான்ஸ்டர் லெவலப் சிஸ்டம் பூட்டப்பட்டது. டஞ்சியன் மான்ஸ்டர் மேம்படுத்தல் அமைப்பு பூட்டப்பட்டது. திடீரென்று ஒரு ஸ்மார்ட்போன் அலாரத்துடன் அலறியது. நான் அலாரத்தின் உள்ளடக்கங்களை தோராயமாக சரிபார்த்துவிட்டு ஸ்மார்ட்போனை பாக்கெட்டில் வைத்தேன். இந்த இடம் ஒரு நிலவரைக்குள் இருந்தது. நான் டைகரின் போர் சக்தியை அளவிட வந்தேன். வரும் ஒவ்வொரு அறிவிப்பையும் நான் சரிபார்க்க விரும்பினாலும் என்னால் முடியவில்லை. டைகர், தயாராகு. கொஞ்ச நாளா எனக்கு ஒரு மானா அலை இருந்துச்சு. ஆரம்பத்தில் எனக்கு சந்தேகமாக இருந்தது. ஆனால் இப்போது நான் உறுதியாக இருந்தேன். முதலில் இங்கிருக்கும் எலிகளை விரட்டுவோம். என்னை விடாப்பிடியாக பின்தொடர்ந்தவனை ஒழிக்க வேண்டிய நேரம் இது. அத்தியாயம் 45. உங்கள் முடிவிற்கான நீங்கள் செலுத்த விலை. அதிகாலையில் தனுஷ் வெளியே வந்தார். சிறிது நேரம் நடந்த பிறகு தலையை திருப்பி சுற்றி பார்த்தார். எதுவும் இல்லை என்பதை உறுதி செய்து அவர் ஒரு ஒதுக்குப்புறமான சந்துக்குள் நுழைந்தார். கொஞ்ச நாளாச்சு, மிஸ்டர் அரசாங்க அதிகாரி. தனுஷ் சந்துக்குள் நுழைந்தபோது அவருக்கு முன்னால் 2 ஆண்கள் தோன்றினர். ஒருவர் உயரமான மனிதர், மற்றொருவர் வடுக்கள் கொண்ட கரடுமுரடான முகம் கொண்டவர். கடுமையான அதிர்வை ஏற்படுத்தினார். ஹரிநாதன், நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்க. தனுஷ் காயப்பட்ட அந்த மனிதனை லேசான புன்னகையுடன் வரவேற்றார். தன்னுடன் வந்த நபருடன் சுருக்கமான வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டார். காயமடைந்த அந்த மனிதனின் பெயர் விஜயன், ஒரு வேட்டைக்காரன். அவருடன் வந்தவர் அவரது அன்பு மகன். அவரும் அவரது தந்தையைப் போலவே ஒரு வேட்டைக்காரன். சரி, என்ன அவசரம்? இவ்வளவு அவசரமா எங்களை கூப்பிட்டாயே? வாழ்த்துச் செய்தி முடிந்ததும் விஜயன் நேரடியாக விஷயத்திற்கு வந்தார். தனுஷ் முதலில் அவர்களை தொடர்பு கொண்டதால் இந்த சந்திப்பு நடந்தது. உங்க முகபாவனைய பாக்குறப்போ இது மறுபடியும் நல்ல செய்தி இல்லன்னு தோணுது, இல்லையா? விஜயன் மீண்டும் அந்த சொற்றொடரை வலியுறுத்தினார். ஒரு வடு போன்ற சிரிப்பை வெளிப்படுத்தினார். அந்த சிரிப்பு அவரது ஏற்கனவே கரடுமுரடான முகத்தில் ஒரு காட்டுமிராண்டித்தனமான தொடுதலைச் சேர்த்தது. அவர் தற்போது ஒரு தீவிரமான ரேங்க் வேட்டைக்காரராக இருந்தார். ஒரு கில்ட்டுடன் இணைந்திருந்தார். இருப்பினும் அவர் சேர்ந்த கில்ட் சட்டபூர்வமானதல். விஜயன் தொடர்புடைய கில்ட் பிளாக் சன் கில்ட் ஆகும். பெயர் இருந்தபோதிலும் அது அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படவில்லை. இருப்பினும் பலர் அவர்கள் வழங்கிய சேவைகளை நாடியதால் கில்ட் சீராக செயல்பட்டது. விஜயன் தனது மகனை இந்த வழக்கத்திற்கு மாறான குழுவில் ஒப்படைத்திருந்தார். உலகம் மாறுவதற்கு முன்பே கடினமான வாழ்க்கையை அனுபவித்த அவர் நிகழ்காலத்தில் நடப்பது போன்ற நிகழ்வுகளை அனுபவித்திருந்தார். அவரது கடினமான அனுபவங்கள் அவரை பிளாக் சன் குழுவிற்குள் ஒப்பீட்டளவில் செல்வாக்கு மிக்க நிலையில் கொண்டு வந்தன. உலகம் பெருமளவில் மாறியிருந்தது. இப்போது உண்மையிலேயே வலிமையான நபர்கள் இல்லை. தப்பிப் பிழைத்தவர் வலிமையானவர். இந்த உணர்தல் விஜயனை எழுச்சிகளின் வழியாக வழிநடத்தியது. இருப்பினும் காலம் செல்லச் செல்ல தனியாக வாழ்வது மட்டும் முக்கியமல்ல என்பதை அவர் அறிந்து கொண்டார். அவரது மகனின் இருப்பு மிக முக்கியமானது. தாமதமாக பிறந்த அவரது மகன் வம்சி பிரேங் வேட்டைக்காரராக இருந்தார்.
ரேங்கி ரேங்குக்கு மேலே இருந்த போதிலும் விஜயன் டி ரேங்கை குறிப்பிட்டார். அவர் 2 படி பதவி உயர்வு கோரினார். உண்மையில் ரேங்க் அதிக முக்கியத்துவத்தை கொண்டிருக்கவில்லை. ஹண்டர் அகாடமியில் நுழையும் புதிய மாணவர்களுக்கு உடனடியாக ரேங்க் வழங்கப்பட்டது. இதனால் மற்றும் இடையேயான வித்தியாசம் கிட்டத்தட்ட மிகக் குறைவு. இருப்பினும் அவரது மகனின் பலவீனமான ஆவி ரேங்கிற்கு பதவி உயர்வு பெறும் யோசனையுடன் போராடியது பெரும்பாலும் பின்னடைவுகளை சந்தித்தது. விஜயன் எப்போதும் தனது மகனைப் பற்றி கவலைப்பட்டார். எனவே இது வெறும் வேண்டுகோள் அல்ல, மாறாக ஒரு அவநம்பிக்கையான வேண்டுகோள். தனுஷ் பணியை வெற்றிகரமாக முடித்தால் விஜயன் தனது மகனை ரேங்கிற்கு உயர்த்த விரும்பினார். அரசாங்க வேட்டைக்காரரை ஆதரிப்பதற்கான குறைந்தபட்ச தகுதி டி ரேங்க் ஆகும். அது வெறும் வேண்டுகோளை விட அதிகம். அது கிட்டத்தட்ட ஒரு மறைக்கப்பட்ட அச்சுறுத்தல். தனுஷ் இதை நன்கு அறிந்திருந்தார். எனக்கு எப்போதும் எதிர்பார்க்கக்கூடிய கோரிக்கைகள் இருக்கும். சரி, இந்த முறை எல்லாம் நல்லபடியாக நடந்தால் என்னால் முடிந்ததைச் செய்வேன். விரும்பிய பதில் தனுஷின் வாயிலிருந்து வந்தது. அவரது நிலைப்பாட்டில் இருந்து மற்றொரு நபரின் வேட்டைக்காரர் தரத்தை உயர்த்துவதற்கான எளிதான வழியை கண்டுபிடிப்பது கடினம், கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. இருப்பினும் இந்த விஷயத்தில் அவருக்கு பின்னால் ஒரு நம்பகமான நபர் இருந்தார், ஜடாயே. யார் அந்த ஜடாயே? நம் நாட்டின் முன்னணி சங்கமான சேக்ரெட் சங்கத்தை வழிநடத்துபவர் வேறு யாருமல்ல போலிருக்கிறது. அவ்வளவு சிறந்த ஒருவர் அவருடைய அகாடமி வகுப்புத் தோழர். ஜடாயே நீண்ட நாட்களுக்குப் பிறகு சரித்திரனை கொடுமைப்படுத்த விரும்புகிறார். சுருக்கமாகச் சொன்னால், இந்த முழு விவகாரத்திற்கும் பின்னால் ஜடாயு சந்தேகத்திற்கு இடமின்றி இருக்கிறார். விஷயங்கள் நன்றாக நடந்தால் தரவரிசையை சரிசெய்வது எளிதாக அடையக்கூடியதாக இருக்கும். இது நான் எப்பவும் செய்ததுதான். சரி, நீங்க இந்த வேலையை எடுக்கப் போறீங்களா? தனுஷ் நம்பிக்கையுடன் பதிலளித்த போது விஜயன் இறுதியாக சிரித்தார். அவர் இன்னும் விவரங்களை கேட்கவில்லை என்றாலும் அது அவர் வழக்கமாக கையாளும் விஷயத்தைப் போன்றதாகவே இருக்கும். புத்துணர்ச்சியாயிருக்கு. சரி, அது என்னன்னு கேட்போம். இனிமேல் அவர்களின் தனிப்பட்ட உரையாடல் தொடங்கவிருந்தது. தனுஷ் குறிப்பிட்ட கோரிக்கையை நிறைவேற்ற விஜயன் தனது மகனுடன் நிலவறைக்குச் சென்றார். சொல்லப்போனால் எதிராளி வெறும் ரேங்க் வேட்டைக்காரன். விஜயன் தன் நாக்கை கவ்வினான். அவர் முன்பு ஒருமுறை தனது மகன்களின் தரவரிசையை உயர்த்த கேட்டிருந்தார். அதற்கு அவரால் அதை செய்ய முடியாது என்ற பதிலை எதிர்பார்த்தார். இருப்பினும் தனுஷின் பதில் பணியை வெற்றிகரமாக முடித்தால் தனது மகன்களின் தரவரிசையையும் உயர்த்துவேன் என்பதாகும். அந்தப் பணி எவ்வளவு கடினமாக இருக்கும்? ஒரு கணம் அந்த எண்ணம் அவன் மனதில் தோன்றியது. இருப்பினும் கோரிக்கையின் விவரங்களை பார்த்தபோது இலக்கு வெறும் ஒரு ரேங்க் வேட்டைக்காரன் மட்டுமே. மேலும் கொல்ல வேண்டிய அவசியமில்லை. அதிகபட்ச வலியை ஏற்படுத்தி அந்த நபரை உயிருடன் இருந்தால் மட்டுமே அவர் கைகால்களை வெட்ட முடியும். கூடுதலாக வேலை முடிந்ததும் அதன் பின்விளைவுகளை அவர்கள் கையாள்வார்கள். இது உண்மையிலேயே இவ்வளவு எளிதானதா? தான் கேட்டது துல்லியமானதா என்று அவர் இருமுறை சரிபார்த்தார். பதிலுக்கு தனுஷ் தலையசைத்து பாதிக்கப்பட்ட இலக்குகளை வீடியோவில் படம் பிடிக்கக் கூட கேட்டார். இந்த ஆள் பைத்தியக்காரனா இருக்கணும். விஜயன் அத்தகைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டாலும் அவருக்குச் சொல்ல வார்த்தைகள் இல்லை. ஒரு ரேங்க் வேட்டைக்காரரிடம் இப்படி ஒரு கோரிக்கை வைக்க ஏன் ஒருவர் இவ்வளவு வெறுப்புடன் இருக்க வேண்டும்? சரி, ஒரு ரேங்க் வேட்டைக்காரனுக்கு எதிரியை உருவாக்கும் வாய்ப்பு கிடைத்ததா? நிச்சயமாக அது ஒரு கடினமான பணி அல்ல. இயற்கையாகவே அவர் அதை ஏற்றுக்கொண்டார். இந்த வேலையை அவர் வெற்றிகரமாக முடித்தால் அவரது மகன்களின் தரவரிசை உயரும். யார் அதை மறுப்பார்கள்? சரித்திரன் ஓர்க் நிலவரையில் இருப்பதாக அவர் சொன்னார், இல்லையா? அவரிடம் இந்த பணியை ஒப்படைத்த தனுஷ் அவேக்கர் மையத்தில் பணிபுரியும் ஒரு வேட்டைக்காரர். அவர் ஒரு குறைந்த பதவியில் இருந்தபோதிலும் ஒரு அரசாங்க அதிகாரியாக இருப்பது அதன் நன்மைகளைக் கொண்டிருந்தது. அவற்றில் ஒன்று, கோரிக்கையின் பொருள் எங்கே அமைந்துள்ளது என்பதை அறிந்து கொள்ள முடிந்தது. இவ்வளவு சீக்கிரமா நிலவரைக்குள் நுழைஞ்சிருக்கேன்.
அவர் ரொம்ப விடாமுயற்சியுள்ளவர். அவருக்கு விடாமுயற்சியுள்ள மக்கள் மிகவும் பிடித்திருந்தனர். ஆனால் இந்த முறை தவறான நபருக்காக அவர் வருத்தப்பட்டார். இருப்பினும் அவருக்கே ஒரு வேண்டுகோள் வந்ததால் தொடருவதைத் தவிர அவருக்கு வேறு வழியில்லை. அவர்கள் நிலவறைக்குள் நுழைந்ததும் விஜயன் மீண்டும் ஒருமுறை தனது உபகரணங்களை சரிபார்த்தார். முதலில் அவர் தனது மகனின் உபகரணங்களை சரிபார்த்தார். பின்னர் தனது சொந்த உபகரணங்களை சரிபார்த்தார். இறுதி சோதனையை முடித்த பிறகு விஜயன் நிலவறைக்குள் நுழைந்தார். இப்போது உண்மையான நடவடிக்கைக்கான நேரம் வந்துவிட்டது. உள்ளே நுழைந்த போதும் தனது மகன் நன்றாக பின்தொடர்கிறானா என்று அவர் தொடர்ந்து சோதித்துப் பார்த்தார். அவரது மகன் மிகவும் மென்மையான சுபாவம் கொண்டவர். இருப்பினும் அவர் தொடர்ந்து தன்னுடன் செல்லும் வரை தனது மகன் இறுதியில் ஒரு வேட்டைக்காரனாக தனது பங்கை நிறைவேற்றுவான் என்று அவர் நம்பினார். அந்த நாளுக்காக காத்திருந்து அவன் தன் மகனுடன் இப்படியே தொடர்ந்து சென்றான். அவர்கள் ஒன்றாக நடந்து சில நிமிடங்கள் கடந்துவிட்டன. தூரத்தில் இன்னொருவரின் உருவத்தை அவனால் பார்க்க முடிந்தது. சற்று தள்ளி நின்று விஜயன் அவன் கண்களில் மானாவை செலுத்தினான். அவர் மானவை உட்செலுத்திய போது தொலைதூர இலக்கு அருகில் இருப்பது போல் தோன்றியது. எதிராளியின் பெயர் சரித்திரன். அவர் ஒரு ரேங்க் வேட்டைக்காரர் என்றும் அவரது சிறப்பு ஒரு நெக்ரோமேன்சர் என்றும் கேள்விப்பட்டார். தனுஷிடம் இருந்து அவர் கேள்விப்பட்டபடி அவர் எப்போதும் தனது பக்கத்தில் ஒரு எலும்புக்கூடு வைத்திருந்தார். அவர் தூரத்திலிருந்து கவனித்துக் கொண்டிருந்த நபருக்கும் அருகில் ஒரு சம்மன் இருப்பது போல் தோன்றியது. சம்மன் ஒரு அங்கி மற்றும் முகமூடியால் மூடப்பட்டிருந்ததால் அது என்ன என்பதை சரியாக உறுதிப்படுத்த முடியவில்லை. இருப்பினும் அது ஒரு பொருட்டல்ல. எதிர்பார்த்தது போலவே நான் கேள்விப்பட்ட மாதிரியே அது ஒரு எலும்புக்கூடு. ஒருவேளை அந்த ஆள் தனது சம்மனை அப்படி அலங்கரித்து தனது உண்மையான திறன்களை மறைத்திருக்கலாம். நெக்ரோமேன்சர் மிகவும் பாராட்டப்பட்டு நிபுணத்துவம் அல்ல, ஏனெனில் அது ஒரு இறக்காத படையணியை வரவழைத்து கையாள அனுமதிக்கிறது. கோட்பாட்டளவில் இது நன்றாக தோன்றலாம், ஆனால் உண்மையில் இது பெரும்பாலும் கவனிக்கப்படாமல் போனது. ஒரு மந்திரவாதி எவ்வளவு திறமையானவராக இருந்தாலும் அவர்கள் வரவழைக்கக்கூடிய இறந்தவர்களுக்கு ஒரு தெளிவான வரம்பு இருந்தது. இறந்தவர்களின் தரவரிசை அதிகரித்ததால் அவர்களால் கட்டளையிடக்கூடிய எண்ணிக்கை விரைவாக அதன் வரம்பை எட்டியது. தற்போது நிலையான செயல்திறனுக்கு கூட ரேங்க் அண்டெத்தான் மிக உயர்ந்தது. அதையும் தாண்டி அதை பராமரிப்பது கடினமாகிவிட்டது. ஒரு குறிப்பிடத்தக்க சிக்கலும் இருந்தது. குறிப்பாக நெக்ரோமேன்சர்கள் தங்கள் சம்மன் சண்டையிடும்போது தங்களை ஆபத்தில் ஆழ்த்திக் கொண்டனர். இது அனைத்து சம்மனிங் செய்பவர்களுக்கு ஒரு தொடர்ச்சியான பிரச்சனையாக இருந்தது, ஏனெனில் சம்மன் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் அழைப்பாளரை நீக்குவது அதை அர்த்தமற்றதாக்கியது. சரி, அவர்களிடம் நிறைய பணம் இருந்து அவர்களின் உபகரணங்களைப் பற்றி அதிக அக்கறை கொண்டிருந்தால் தவிர அழைப்பாளர் பாதிக்கப்படக்கூடியவராக இருப்பார். அவருடைய உபகரண நிலை குறைவாக உள்ளது, மேலும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்கக்கூடாது. எதிராளி விதிவிலக்காக திறமையானவர் அல்ல, வெறும் ரேங்க் எலும்புக்கூட்டை மட்டுமே கொண்ட ஒரு ரேங்க் வேட்டைக்காரன். குறிப்பிடத்தக்க மாறிகள் எதுவும் இருப்பதாகத் தெரியவில்லை. இருந்தாலும் இந்த நிலவரில் அவனும் அவனுடைய எலும்புக்கூடும் தனியாக வந்து வேட்டையாடுவது கொஞ்சம் மர்மமாகத்தான் இருக்குது. ஆரம்பத்தில் இருந்த அவரது எச்சரிக்கை படிப்படியாக குறைந்தது. விஜயன் அவரை எப்படிச் சமாளிப்பது என்று முடிவு செய்ய வேண்டியிருந்தது. இருப்பினும் ஒரு ரேங்க் வேட்டைக்காரர் இரேங்கோர் நிலவரையில் வந்து வேட்டையாடுவது இன்னும் விசித்திரமாக இருந்தது. அது ஒரு குறிப்பிடத்தக்க பிரச்சினை இல்லை என்றாலும் சில வேட்டைக்காரர்கள் எப்போதாவது மற்றவர்களால் வேட்டையாடப்பட்ட அரக்கர்களின் கொள்ளைப் பொருட்களை சேகரிக்க வந்தார்கள். ஒருவேளை அந்த நபரும் அதையே செய்திருக்கலாம். ஏன் இங்கே இவ்வளவு ஓர்க் சடலங்கள் உள்ளன? ஓர்க் சடலங்கள் நிலவரை முழுவதும் சிதறிக் கிடந்தன. தெரிஞ்ச ஓர்க் சடலங்களை பார்த்தாலே அவற்றின் எண்ணிக்கை திகைப்பூட்டும் அளவுக்கு இருந்தது. யாரோ ஒருவர் வந்து முதலில் அவற்றைக் கொன்றிருக்க வேண்டும். அவருக்கு முன்னால் இருந்த ரேங்க் வேட்டைக்காரனும் அவரது அழைக்கப்பட்ட எலும்புக்கூடு ஓர்க்ஸை வேட்டையாடியது கற்பனை செய்து பார்க்க முடியாதது. இதற்கு முன்பு பல குழுக்கள் நுழைந்ததாக தோன்றியது. இன்னும் கொஞ்சம் கவனிப்போம். அது ஒரு இலவச பணியாக இருந்தாலும் கூட கவனமாக இருப்பது நல்லது.
விஜயன் எதிராளியை கண்காணித்துக் கொண்டே இருந்தான். அவன் எவ்வளவுதான் பார்த்தாலும் எந்த வித்தியாசமும் தெரியவில்லை. எதிரி வேட்டையாடுவதை அவனால் பார்க்க முடியவில்லை. சரி, அவனால் ஓர்க்ஸை வேட்டையாட முடியாது. அதற்கு பதிலாக அவர் தனது ஸ்மார்ட் போனை பார்த்துக் கொண்டு நிம்மதியாக தெரிந்தார். என்ன நடக்கிறது? தனது அந்தஸ்துக்கு பொருந்தாத ஒரு நிலவறைக்குள் வந்து இவ்வளவு நிதானமாக இருப்பது அவருக்கு மிகவும் வினோதமாக இருந்தது. சிறிது நேரத்திற்குப் பிறகு அவர் தனது இடத்தை விட்டு நகர்ந்தார். நிலவறைக்கு வெளியே சென்றார். விஜயனும் அவரை பின்தொடர்ந்து தனது மகனை கவனித்துக் கொண்டார். விரைவில் சரித்திரன் மற்றொரு நிலவறைக்குள் நுழைந்தார். ஒரு எலும்புக்கூடு நிலவறையா? அது ஒரு ரேங்க் நிலவறை கூட. எலும்புக்கூடுகள் மட்டுமே தோன்றிய ஒரு நிலவரை, ஆபத்தான பொருட்கள் இல்லாமல். இப்போது அவன் இறுதியாக தன் பதவிக்கு ஏற்ற ஒரு நிலவறைக்கு வந்துவிட்டான். விஜயன் ஒரு வாய்ப்பு கிடைத்ததாக உணர்ந்தான். அது ஒரு ரேங்க் நிலவறையாக இருந்தால் சுற்றியுள்ள அரக்கர்களைப் பற்றி அவன் கவலைப்படத் தேவையில்லை. அவன் எதிராளியை சமாளிக்க வேண்டியிருந்தது. இப்போது திட்டத்தை செயல்படுத்த வேண்டிய நேரம் இது. விஜயன் தனது மகனுடன் தைரியமாக நிலவறைக்குள் நுழைந்தார். எதிராளியை வெளிப்படையாக கட்டுப்படுத்த அவர் நினைத்தார். மேலும் நிலவறைக்குள் நுழைந்தவுடன் விஜயன் அதை பார்த்தார். சரித்திரன் அவரை பார்த்துக் கொண்டிருந்தார் என்பது உண்மை. ஆமா. ஒரு கணம் குழப்பம் நிலவியது. அவரது தலையில் ஒரு ஆபத்து எச்சரிக்கை ஒலித்தது. அவரது உடல் உடனடியாக எதிர்வினையாற்றியது, ஆயுதத்தை உயர்த்தியது. திடீரென்று ஒரு வாள் கருப்பு நிறத்தில் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அந்த வாளில் இருந்து வரும் ஆறாசக்தி விஜயனை மிரள வைத்தது. எக்காரணத்தைக் கொண்டும் சரித்திரனை நெருங்கக்கூடாது என்று நினைத்துக் கொண்டிருந்த தருணத்தில் ஒரு வாள் காற்றை கிழித்து வந்து விஜயனின் உடலில் குத்தியது. அவன் தன் வாழ்நாளில் கண்டிராத வலியை உணர்ந்தான். அப்பா! பின்னால் இருந்து அவரது மகனிடமிருந்து ஒரு அதிர்ச்சி அடைந்த குரல் கேட்டது. விஜயன் வலியைத் தாங்கிக் கொண்டு தலையை திருப்பிக் கொண்டான். அங்கே ஒரு பழக்கமான பிரசன்னம் இருந்தது. முன்பு பார்த்த அந்த ஆள்தான் வந்தார். கருப்பு அங்கியும் முகமூடியும் அதற்கு மிகவும் பொருத்தமாக இருந்தது. ஒரு கருப்பு மின்னும் வாள் தெரிந்தது. கருப்பு வாள் அவன் பக்கவாட்டில் துல்லியமாக துளைத்தது. வாளே இரத்தத்தை விரும்புவது போல இரத்தம் பெருக்கெடுத்து ஓடியது. ஒரு பெருவெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது. பாருங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. விஜயன் தனது எதிராளியை நோக்கி கையை உயர்த்தினார். எதிராளி கட்டுப்படுத்திய சம்மன் ஒரு எளிய எலும்புக்கூடாக மட்டும் நிச்சயமாக இருக்க முடியாது. அது மட்டுமல்ல, இந்த மனிதன் பார்த்தாலே அது நிச்சயமாக ஒரு ஏப்ரேங் வேட்டைக்காரன் அல்ல. அந்த சூழ்நிலையில் தலைகீழாக மாறுவது பற்றி மட்டுமே அவனால் சிந்திக்க முடிந்தது. இருப்பினும் அவர் ஏதாவது சொல்ல நினைத்தார். உங்களைக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு இல்லை. வலியைத் தாங்கிக் கொண்டே அவர் தொடர்ந்து பேசினார். நான் கோரிக்கையை உண்மையிலேயே உங்களை காயப்படுத்தும் மட்டுமே என்னிடம் சொன்னார்கள். பின்னர் அவர் மிகவும் மனமுடைந்து கெஞ்சினார். நான் உங்களிடம் இப்படிக் கெஞ்சுகிறேன். தயவு செய்து என் மகனையாவது விட்டுவிடுங்கள். அவர் தனது மகன்களின் உயிரை காப்பாற்ற நினைத்தார். இரத்தப்போக்கு கடுமையாக இருந்தது. அவருக்கு உடனடி சிகிச்சை தேவைப்பட்டது. ஆனால் அவரது எதிரி அவருக்கு உதவி வழங்குவார் என்று அவர் நினைக்கவில்லை. அவரை உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லை. அதனால் குறைந்தபட்சம் தனது மகனையாவது காப்பாற்ற விரும்பினார். பதிலுக்கு சரித்திரன் பயங்கரமாக சிரித்தார். அதே நேரத்தில் அவரது பக்கவாட்டில் துளைத்த வாள் வெளியே இழுக்கப்பட்டது. விஜயனுக்கு வலி மீண்டும் அதிகரித்தது. அது விசித்திரமாக இருந்தது. வலி மிகவும் தீவிரமாக இருந்ததால் தான் விரைவில் இறந்து விடுவேன் என்று நினைத்தான். இதை இங்கேயே முடிக்க முடிந்தால் குறைந்தபட்சம் அது அதிர்ஷ்டம். அதே நேரத்தில் வாள் மீண்டும் வேறு எதையோ குத்தும் சத்தம் எதிரொலித்தது. அந்த சத்தம் என்னவென்று யோசிக்க அவனுக்கு நேரமில்லை. அவரது மகன் வம்சி கத்த ஆரம்பித்தான். முன்பு அவனை துளைத்த வாள் இப்போது அவன் மகனுக்குள் பாய்ந்தது. விஜயன் பயத்தில் நடுங்கித் திரும்பினான். அங்கு தனது மகனின் கால்களுக்கு இடையில் வாள் குத்தும் காட்சியைக் கண்டார்.